வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இயற்கை உணவு. ஏற்கனவே இயற்கை உணவு வீடியோ பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சமைக்காத உணவுக்கு தான் இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் 4 வகையான இயற்கை உணவை ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிற இயற்கை உணவு ஃப்ரூட் சாலட். இந்த பிளேட்டில் நான் 5 வகையான பழங்களை வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை வகையான பழங்களை வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எல்லா பழங்களுமே ஒரு கப் வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் மாதுளையும் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக நான் மாம்பழத்தை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதுவும் அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக ஆப்பிளை நல்லா கழுவிட்டு தோலோடையே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இன்னொரு பவுலில் பலாப்பழத்தை எடுத்துக்குங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பழத்தையும் ஒரே பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக மாதுளை எடுத்துக்குங்க. அடுத்ததாக வாழைப்பழத்தை எடுத்துக்குங்க. அடுத்ததாக மாம்பழத்தை எடுத்துக்குங்க. அடுத்ததாக பலாப்பழம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் சேர்த்துருக்க பழங்களை தான் நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பப்பாளி பழம், கொய்யா, சப்போட்டா இந்த மாதிரி வேறு பழங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். இது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உணவுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரூட்ஸை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு இயற்கை உணவாக ஃப்ரூட் சாலட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த இயற்கை உணவு நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை நிறுத்திடுங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு தேங்காய் பாலை சேர்த்துருக்கேன். முதல் பால், 2ஆம் பால். இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுக்கு வெள்ளை சர்க்கரைலாம் சேர்க்கக்கூடாது. அவலை நான் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது தேங்காய் பாலோட நன்மைகளை நம்ம பார்த்துடலாம். தாய்ப்பாலுக்கு இணையானது இந்த தேங்காய்ப்பால். சகல விதமான நோய்களையும் குணமாக்கும். உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றும். இரத்தத்தை சுத்தமாக்கும். உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றது இந்த தேங்காய்ப்பால். வாய்ப்புண் இருக்கவங்க இந்த தேங்காய்ப்பாலை 1 வாரமாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த வாய்ப்புண் சரியாகும். இப்போ 3ஆவதாக இயற்கை உணவு என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் நைட்டு ஊற வச்சுருந்த 200 கிராம் பச்சை பயிர்லேருந்து 3 கரண்டி எடுத்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் பூவை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு இந்துப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இயற்கை உணவுக்கு இந்த இந்து உப்பு எடுத்துக்கிட்டா தான் நல்லது. இப்போது பச்சை பயிர்லேயும் நிறைய நன்மைகள் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றது. இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இரத்த சோகை நோயை நலமாக்குகின்றது. இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை சரி செய்கின்றது. உடல் பருமனை தடுக்கின்றது. அசைவ உணவுக்கு ஈடான புரதத்தை கொண்டது இந்த பச்சை பயிறு. இப்போது 4ஆவது இயற்கை உணவு என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் நைட்டு ஊற வச்சுருந்த 200 கிராம் வேர்க்கடலையிலேருந்து 4 கரண்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் தேங்காய் பூ, தேவையான அளவுக்கு இந்துப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஊற வைத்த வேர்க்கடலையோட நன்மைகளை நம்ம பார்த்துடலாம். பலவிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான கடலை இது. இதில் புரத சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி மற்றும் மெக்னீசியம் உள்ளது. அதிகமான கலோரிகளை கொண்டாலும் உடல் எடையை குறைப்பதற்கு இந்த வேர்க்கடலை பெரிதும் உதவுகிறது.
ஊற வைத்த வேர்க்கடலை பாதாம் பருப்பிற்கு இணையான நன்மைகளை கொண்டது. 4 விதமான இயற்கை உணவை இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். காலை உணவு நமக்கு முழுமையாக நிறைவடையும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமாக வாழுங்க. நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.